பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் இது நடக்காது, பராக்கிரமத்தினால் இது நடக்காது, ஆனா தேவனுடைய ஆவியினாலேயே இது ஆகும். அல்லேலூயா. என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ அது எல்லாமே நடக்கும். அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா. அல்லேலூயா. இட் மே ஆக்ட் பியாண்ட் ஆர் திங்கிங். நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் செயல்படுவார். அல்லேலூயா. யோசித்து கூட பார்க்க முடியாது அவர் என்ன செய்வார், யோசித்து கூட பார்க்க முடியாத அவருடைய செய்கைகள், யோசித்து கூட பார்க்க முடியாத அவருடைய கிரியைகள். இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் திங்கிங். மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அவர் அந்த இடத்துல அற்புதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானது என்ன செய்யும்? அநேக காரியங்களை செய்யும். இட் டஸ் மெனி திங்ஸ். இந்த மாதத்திலே அவரை அண்டி இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? முதலாவது என்ன செய்யும்? இட் வில் மேக் யூ போல்ட். உங்களை தைரியப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். உங்களை தைரியப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். அந்த பலன் ஒரு வித்தியாசமான ஒரு பலன். அது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பரிசுத்தத்தின் தேவனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யும். அல்லேலூயா. தாவீது அவர் சொல்றாரு சங்கீதத்தின் புஸ்தகத்துல 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும் நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் வரட்டும், உங்கள் சரீரத்தினுடைய நிலை எப்படி வேணாலும் உங்களுக்கு உணர்வுகளை கொண்டு வரட்டும் சரீரத்தில், இல்லை சுற்றி இருக்கிற சூழல் உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக எழும்பட்டும், எது வந்தாலும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானது உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த மாதத்திலே பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி அது நம்மோடு இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நம்முடைய சூழலுக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக, வெற்றி பெறும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரச்சனைகள் சுற்றி இருக்கலாம், வியாதிகளுடைய கொடூரம் நம்முடைய சரீரத்துல வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அவ்வளவு பணம் நான் கொடுக்கணும், ஏற்கனவே வாங்கின பணத்தை நான் திரும்ப கொடுக்க முடியல, நான் என்ன சொல்ல போகிறேன், எப்படி இதை சமாளிக்க போறேன், எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லையே, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லையே, இருக்கக்கூடிய சொற்பமான வருமானத்தை வைத்து நான் எப்படி இந்த செலவுகள் எல்லாம் பார்ப்பேன்? என் சகோதரா சகோதரி, பயப்படாத, பயப்படாத. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது பலத்தினால் இது நடக்காது, இது பராக்கிரமத்தினாலும் இது நடக்காது. அவரே சொல்றாரு இது நடக்காது, ஆனா என் ஆவியினாலேயே இது ஆகும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் பெரிய பெரிய காரியங்களை தாவீதினுடைய வாழ்க்கையில செய்தார். ஒரு சின்ன ஒரு பையன் கோலியாத்தை அவர் முறியடித்தார். எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள், அது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பாருங்க. அவர் ஒரு சின்ன ஒரு வாலிபர், 16-17 வயது உள்ள ஒரு நபர். அவருக்கு பயிற்சி கிடையாது, ஒரு போருடைய பயிற்சி கிடையாது, யுத்த பயிற்சிகள் கிடையாது, யுத்த ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு காரியங்கள் அவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா எல்லாம் பெற்றவன் கோலியாத். எல்லாமே சிறு வயதிலிருந்தே அவன் பயிற்சி பெற்றவன், யுத்த வீரனாக பயிற்சி பெற்றவன். எல்லாமே அவனுக்கு தெரியும். தாவீதுக்கு எதுவுமே தெரியாது. யோசித்து பாருங்களேன், மேட்சே சம்பந்தமே இல்லை, சரீரத்திலையும் மேட்ச் சம்பந்தம் இல்லை, போர் பயிற்சியில மேட்சும் சம்பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் தாவீது ஜெயிக்கிறார்.
எப்படி ஜெயிச்சாரு? 1 சாமுவேலின் புஸ்தகத்துல, பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் சாமுவேல். அதற்கு ஈசாய், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை ஈசாய் தன்னுடைய தகப்பன் தாவீதை அவன் கூப்பிட்டு வர சொல்றாரு. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை என்ன செய்ய, இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரர்கள் யாரு? எல்லாம் சவுல் ராஜாவுக்கு எல்லாம் சேவகர்களாக, யுத்த வீரர்களாக அவர்கள் இருந்தாங்க. எல்லாம் வார் ஃப்ரண்ட்ல ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா டக்குன்னு இவங்க எல்லாம் தான் ஓடுவாங்க. அவர்கள் மத்தியில ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பையன், அவனுக்கு தேவனுடைய அபிஷேகம் உள்ளே கடந்து வருகிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் இழந்த ராமாவுக்கு போனார். அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் என்ன செய்றாரு? இறங்கினார். The Spirit of God, தேவனுடைய ஆவியானது ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா அவன் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை அவன் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த தேவனுடைய ஆவி செயல்படும். அது ஆண்டவர் சொல்றாரு, இது பலத்தினால் நடக்காது, இது பராக்கிரமத்தினால் நடக்காது, ஆனா என்னுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கும் போது இதை உன்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. Holy Spirit is one among the three persons. Amen. Holy Spirit is the third person of the Trinity. பிதா, வார்த்தை, ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 3 3 1. அல்லேலூயா. 1 3 3 1. You cannot remove the 3 separately. மூவரையும் தனியாக பிரிக்க முடியாது. தன்னிச்சையாக செயல்படுவார்கள், ஆனால் தனியா அவர்கள் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. He is there from the start. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆரம்பத்திலிருந்து இருக்கிற. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. He is there from the start. ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அல்லேலூயா. He has no beginning, he has no end. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எபிரேயர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு காரியத்தை பார்க்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலேயே, இட்டர்னிட்டி. நித்திய ஆவின்றது இட்டர்னிட்டி, முடிவே இல்லை. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஆவி. நித்திய ஆவின்றது என்னது? முடிவில்லை, ஆரம்பம் இல்லை, முடிவில்லை. நோ பிகினிங், நோ எண்ட். அல்லேலூயா. He is eternity. He is eternity. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. He is omnipresence. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எல்லா இடத்துலையும் வாசம் செய்ய முடியும். ஒரே நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் இருக்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. ஒரே நேரத்துல 100 பேர்கிட்ட இருக்க முடியும். ஒரே நேரத்துல வெவ்வேறு உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளாகவும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கடந்து வர முடியும். இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். அதான் ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னா எங்கும் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. எங்கும் வாசம் செய்கிறவர். சங்கீதம் அழகான ஒரு சங்கீதத்தை நிறைய முறை வாசிச்சிருக்கிறோம். 139ஆம் சங்கீதம் 7 8
வசனங்களை பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? எங்கேயும் போக முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அல்லேலூயா. He can go everywhere, he can come everywhere, he can be everywhere. எந்த இடத்திற்குள்ளாகவும் போக முடியும், எந்த நேரத்திலையும் போக முடியும், எந்த சூழலுக்குள்ளாகவும் அவரால் கடந்து வர முடியும். அல்லேலூயா. ஆமென். He is present everywhere. எல்லா இடத்துலையும், எல்லா இடத்திலும். He is omniscience. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். He knows the past, கடந்த காலத்தை தெரியும். நிகழ்காலம் present, he knows the present, நிகழ்காலம் தெரியும். He knows the future, எதிர்காலம் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், அதாவது என்ன நடந்துச்சோ தெரியும், என்ன நடக்குதோ தெரியும், இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். பரிசுத்த தேவனுடைய ஆவிக்கு தெரியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்களேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து, he knows everywhere, he knows everywhere, he knows everything, he knows everything. Hallelujah. He knows the past, he knows the past, he knows the present, he knows the future. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். யோவான் சுவிசேஷத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. He is omniscience. He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அல்லேலூயா. He is all holy. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 2:38 பாருங்களேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவாரு? பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. அதான் சொன்ன, he is all holy. அல்லேலூயா. he is all holy. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பியூர். he is very pure. Hallelujah. Amen. He is separated from the sin. பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை பார்த்தோம். ரொம்ப அழகான ஒரு வசனம். அந்த வசனத்துல பேதுரு சொல்றாரு, அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்படி பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவாரு? பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது வருவார். அல்லேலூயா. ஆமென். He is all truthful. உண்மை உள்ளவர். அல்லேலூயா. He is embedded in truth. He is the truth. யோவான் 14:16-17 வசனங்களை பாருங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய, என்ன ஆவியாகிய? சத்திய ஆவியாகிய. அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன் உள்ள வரல? பரிசுத்த ஆவியானவர் உண்மை இல்லை, அதனால அவர் உள்ள வரல. அல்லேலூயா. சத்தியம் இல்லை, அதனால சத்திய ஆவியானவர் என்ன செய்யல? உள்ள வர முடியல. சத்தியம் உள்ள இருந்தா பரிசுத்த தேவனுடைய சத்திய ஆவியானவர் அவர் உள்ள வருவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் he possesses a mind. அவருக்கு எண்ணங்கள் இருக்கு, அவருக்கு யோசனை இருக்கு, அவருக்கு இமோஷன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. he can communicate. அவர் பேச முடியும். he has feelings. அவருக்கு உணர்ச்சி இருக்கு. he is a person. அவர் ஏதோ காத்து கிடையாது. அவர் he is God. அவர் தெய்வம். அல்லேலூயா. he can do anything.
இஸ் ஆல் பவர்ஃபுல். எது வேணாலும் செய்ய முடியும். அதெல்லாம் பார்த்தோம். பிதா, வார்த்தை, ஆவியானவர். யூ cannot செப்பரேட், பிரிக்க முடியாது. அல்லேலூயா. 104ஆம் சங்கீதம் பரிசுத்த வேதத்தில் 24 30வது வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும் நீர் உண்டாக்கின திமிங்களும் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி ஒன்றை உருவாக்கும். தேவனுடைய ஆவி ஒண்ணுமே இல்லாத ஒன்றை எல்லாம் இருப்பதே போல உருவேற்படும்படியான ஒரு வல்லமை பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவருக்கு உண்டு. அல்லேலூயா. அதான் சொன்னேன், he is a person. அவர் சும்மா ஒரு காத்து அப்படிலாம் கிடையாது. he is a person. அவர் தெய்வம். அல்லேலூயா. அவர் he has feelings. அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. he can communicate. அவரால் பேச முடியும். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தா எது உங்களால செய்ய முடியலையோ அது அவர் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை பாருங்களேன், வேகமாக நாம் பார்க்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்துல நீ பொய் சொல்லுகிறாயா? he is a person. he himself is God. அவரே கடவுள் தான். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் முடிய, இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல் என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல, நீ போய் சொல்லு. he can communicate. அவர் பேச முடியும். அல்லேலூயா. சூழலை மாற்ற முடியும், உங்க நிலையை மாற்ற முடியும். எது நம்ம வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தா அவர் செய்து முடிப்பார். அதான் அவர் சொல்றாரு சகரியா தீர்க்கதரிசியின் இடத்துல. அவர் சொல்றாரு, நீ போய் செருபாபேல் இடத்துல போய் சொல்லு, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் சோர்ந்து போய் இருக்கிறான், அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான், ஐயோ அவன் ரொம்ப வேதனையா இருக்கிறான், நீ போய் சொல்லு. இது பலத்தினால் நடக்காது, இது பராக்கிரமத்தினால் நடக்காது, ஆனா என்னுடைய ஆவியினாலேயே இந்த காரியங்கள் எல்லாம் நான் நடப்பிப்பேன், நீ போய் சொல்லுன்றாரு. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நீங்க யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை செய்ய முடியும். he can make things come fast. சீக்கிரமாக செயல்படுத்த முடியும், தீவிரமாக செயல்படுத்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை கொண்டு வந்தார். நீங்க பிலிப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தா கூட அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பார்த்தீங்கன்னா
நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று நீங்க வாசிக்கும் போது 29-30 வசனங்களை பாருங்களேன். ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்தினுடனே சேர்ந்து கொள் என்று விழிப்புடன் பேசுறாரு. இப்போ அந்த ரதத்துல போய் சேரு. ரதம் எங்க இருக்குது? அது ரொம்ப தூரத்துல இருக்குது. பிலிப்பு வேற பக்கம் இருக்கிற, ரதம் வேற பக்கம் இருக்குது. அது சொல்ல நீ போய் சேருன்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா போதும். அப்ப பிலிப்பு ஓடி போறாரு. எங்க இருந்து ஓடி போக முடியும்? எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது? எத்தனையோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அது ரதத்தை ரதம் அப்படின்றது வேகமாய் அந்நாட்களிலே வேகமாய் ஓடக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. ஒரு ரதம் அப்படின்றது ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதுக்கு முன்பாக உங்களுக்கு 2 இல்லை 4 இல்லை 6 இல்லை 8 குதிரைகள் அதுல பூட்டப்பட்டு இருக்கும். பயங்கர ஃபாஸ்டா ஓடும். வெரி வெரி ஃபாஸ்ட். ரொம்ப ஒரு குதிரையோடைய வேகமே அதிகமா இருக்கும். ஒரு ரதம் அப்படின்னா அதுல 1க்கு மேற்பட்ட குதிரைகள் இருக்கும். அப்படின்னா என்ன வேகம் ஓடும் பாருங்க. அல்லேலூயா. இவர் எங்கேயோ இருக்கிறாரு, ரதம் எங்கேயோ இருக்குது, ஆனா ஓடுறாரு. எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா முடியும். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ரொம்ப தூரத்துல இருக்கலாம். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை, சரீரத்திற்குரிய வியாதியிலிருந்த விடுதலை, அது ரொம்ப தூரத்துல. டாக்டர் சொல்றாங்க இது கண்டிப்பா நடக்காது. இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது சாத்தியம் இல்லை. இட் இஸ் வெரி ஹார்ட். இட் இஸ் வெரி ஹார்ட். ரொம்ப தூரம், அது ரொம்ப கஷ்டங்க. அது எத்தனை தூரத்தில் இருந்தாலும், எத்தனை கஷ்டமாக இருந்தாலும், எத்தனை முடியாததாக இருந்தாலும், எத்தனை நடக்காதது இருந்தாலும், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நினைத்தா ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் சூழலை அவரால் மாற்ற முடியும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலேயே இது ஆகும். அல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:6 ஒரு அழகான ஒரு காரியங்களை பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறத போல கிழித்து போட்டான். போதும் போதும் போதும். எதை கிழித்து போட்டான்? கர்ச்சிக்கிற பால சிங்கம், ரோரிங் லயன். சோ பவர்ஃபுல், சோ பவர்ஃபுல். ரொம்ப அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு சிங்கத்தினுடைய பவர் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனுடைய பவர் எப்படி இருக்கும் என்று. அல்லேலூயா. சிங்கத்தினுடைய பவர் அவ்வளவு பவரா இருக்கும். அதை வேதம் சொல்லுகிறது. என்ன செஞ்சாரா அவரு? சிம்சோனு ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல கிழித்து போட்டானா. எப்படி இதெல்லாம் முடியும்? அதுக்கு முன்னாடி பகுதியை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதுல கர்த்தருடைய ஆவி அவன் மேல் கடந்து வந்தார். என் சகோதரா சகோதரி, நான் நம்பி விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில சிங்கத்தை போல அநேக காரியங்கள் உங்களை இட் கம்ஸ் டு டிவோர் யூ. உங்களை அப்படியே விழுங்கும்படியாக அவைகள் வருகிறது. வியாதி விழுங்கும்படியாய் வருகிறது. பண கஷ்டம் விழுங்கும்படியாய் வருகிறது. பலவிதமான வேதனைகள், விரும்பத்தகாத காரியங்களை உங்களை விழுங்கும்படியாக வருகிறது. பல போராட்டங்கள் உங்களை விழுங்கும்படியாக, பல அழுத்தங்கள் விழுங்கும்படி. சிங்கம் எப்படி நம்மளை கடித்து அப்படியே கடித்து குதறக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்படி வரலாம். ஆனால் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் அதை நீங்கள் கிழித்து போடும்படியாக, அதிலிருந்து நீங்கள் ஜெயத்தோடு வெற்றியோடு கடந்து வரும்படியாக பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். Hallelujah. Hallelujah. This God can do anything. Amen. யோசேப்பை பார்த்து அந்த ராஜா ஒரு விஷயத்தை சொல்றார். பார்வோன் ராஜா ஒரு காரியத்தை சொல்றார். 41ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு விஷயத்தை சொல்றார். 38வது வசனம் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? அது சொல்லலாம். தேவ ஆவியை பெற்றவன் இவனை போல யாராவது இருக்க முடியுமா? தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய நிலையே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கலாம்.
ஆனா பரிசுத்த தேவனுடைய ஆவி வந்தா அடுத்த நொடியே உங்களுடைய சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். That is the power of the Holy Ghost. Hallelujah. That is the power of the Holy God. பரிசுத்த தேவனுடைய ஆவி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ஆவியை என் மீது நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியை கொண்டு இந்த மாதத்தை நான் கடந்து வர உதவி செய்வீராக. என்னுடைய பலத்தினால் நான் முயற்சி செஞ்சேன், எனக்கு தோல்வியை கொடுத்துச்சு. என்னுடைய பராக்கிரமத்தினால நான் காரியங்களை செய்தேன், எனக்கு வேதனையை கொடுத்துச்சு. ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலேயே நான் கடந்து வர எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் உம்முடைய ஆவியை பெற்ற சரீரமா என்னுடைய சரீரம் மாறட்டும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய சூழலை அவர் மாற்றுவார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதமான பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த முதல் ஆராதனையில ஒரு கூட்ட ஜனமாய் உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினாலே நாங்கள் கடந்த 7 மாதங்கள் முயற்சி செஞ்சோம், எங்களுக்கு தோல்வி வந்தது. எங்களுடைய பராக்கிரமத்தினாலே இந்த 7 மாதங்கள் நாங்கள் பல காரியங்களை செய்து பார்த்தோம், எங்களுக்கு வேதனையும் கண்ணீரும் தான் வந்தது. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய ஆவியை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் வெற்றியோடு ஜெயத்தோடு நாங்கள் கடந்து வர உதவி செய்வீராக. உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன பண்ணணும் என்று ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படுவீரா. பரிசுத்த தேவனுடைய ஆவியானது எங்களை நல் பாதையில எங்களை கொண்டு வரட்டும், சத்தியத்திலே எங்களை வழி நடத்தட்டும். நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே, தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார். நான் யோசித்து கூட பார்க்கல, நான் கனவுல கூட நான் யோசித்து பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா என்று நான் வியந்து போயிருக்கிறேன். என் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட உயர்வுகளை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சாட்சியாய் ஆண்டவரை நாங்கள் பேச, சாட்சியாய் நாங்கள் நிற்க உம்முடைய ஆவியானவர், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் எங்களை இப்படிப்பட்ட பாதையிலே எங்களை வழி நடத்துவாராக. வந்த உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு தேவ ஆவியோடு கடந்து போக உதவி செய்யுங்க. நீரே எங்கள் தேவனப்பா, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரே, எங்களுக்குள்ளாய் நீங்க வாங்க, எங்களுக்குள்ளாய் வந்து உமக்கு நேரே எங்களை நீர் அழைத்து செல்வீராக. வந்த உம்முடைய ஜனங்கள் தேவ ஆவியை பெற்று கடந்து போக உதவி செய்யுங்க. நேசுவே, இந்த திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெறும் போதும் தகுதியுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் இந்த ஒரு விசை மன்னிப்பீராக. இந்த ரத்தம் எங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம், சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் என் இயேசுவே நம்முடைய வருகை பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.